இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரே பிரச்சனை, போராட்டம், நஷ்டங்கள், கஷ்டங்கள், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, பொருளாதாரத்துல பிரச்சனை, டிவோர்ஸ், வியாதி பிரச்சனை, மாதிரி பிரச்சனை, கடன், இப்படி பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைகளிலேயே அவங்க வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. ஆனா இப்ப ஆண்டவர் இதைத்தான் நம்ம வாழ்க்கைக்கு பிளான் பண்ணிருக்கிறாரா, இப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமாக இல்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் அழகான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஒரு அருமையான யோசனையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு என்று வைத்திருக்கிறார். இந்த டைரக்டர்ஸ் எல்லாம், மூவி டைரக்டர்ஸ் எல்லாம், திரைப்பட டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய மொத்த படத்துக்கும் ஒரு ஸ்டோரி போர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸ்டோரி போர்ட்னா என்னன்னா, ஒவ்வொரு சீனும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத முதவே அதை வரைஞ்சிருவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சீனு, இதுதான் ரெண்டாவது சீனு, இதுதான் மூணாவது சீனு, அப்படி ஒவ்வொரு சீனையும் வரைஞ்சிருவாங்க. இப்படிதான் இருக்க போகுது. அதைத்தான் அப்படியே கேமரால எடுப்பாங்க. சோ மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டோரி போர்டை கிரியேட் பண்ணுவாங்க. இப்படிதான் இருக்க போகுது இந்த படம் அப்படின்னு சொல்லி. இப்படி ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கை குறிச்சும் ஒரு ஸ்டோரி போர்டை ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். உனக்கு 10 வயசு இப்படிதான் இருக்க போகுது, ஜூன் 6ஆம் தேதி இப்படிதான் இருக்க போகுது, 11 வயசுல இப்படிதான் வாழ்க்கை இருக்க போகுது, 20 வயசுல உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது, 30 வயசுல இப்படிதான் இருக்க போகுது, 50 வயசுல இப்படிதான் இருக்க போகுது, 60 வயசுல இப்படிதான் இருக்க போகுது, 80 வயசுல இப்படிதான் இருக்க போகுது. இப்படி ஆண்டவர் ஒரு அழகான ஸ்டோரி போர்டை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய உள்ளம் கைகளிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். வரைஞ்சு வச்சிருக்கிறார்னா நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஆண்டவர் அப்படியே கையை எடுத்து அழகா ஜர்சனை மூக்க போட்டு அப்புறம் கண்ணெல்லாம் வச்சு முடியெல்லாம் போட்டு அப்படியே வரைஞ்சு வச்சிருக்கிறார். நம்மளை பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் ஆண்டவர் உள்ளம் கையில வரைஞ்சு வச்சிருக்காருங்க போது நம்முடைய மைண்ட்ல என்ன மென்டல் பிக்சர் வருது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஏதோ அப்படியே படத்தை வரைஞ்சு வச்சிருக்கிற மாதிரி. இல்ல இல்ல, வசனம் சொல்லுகிறது, God has engraved us in the palm of his hands. உங்க படத்தை வரைஞ்சு வச்ச ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? கையிலையா பார்க்கணும்? அவர் ரொம்ப தூரமா இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் வாலெட்ல எல்லாம் பிக்சர் வச்சிருப்பாங்க, மனைவியோட பிக்சர், பிள்ளைங்களோட பிக்சர். டிராவல் பண்ணும்போது எடுத்து பார்த்துவாங்க, பாரு மனைவி. ஆண்டவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாரு, பரலோகம் ரொம்ப தூரமா இருக்குது. ஆண்டவர் மிஸ் பண்ணும் போதெல்லாம் எங்கடா ஜெர்சன் அப்படியே கல்ல சூப்பர் சூப்பர். இல்ல இல்லங்க, ஆண்டவர் உங்களை பார்க்கணும், உங்களை நேர்லயே பார்த்துருவாரு. ஆமென். ஆண்டவர் வரைஞ்சு வச்சிருக்கிறாருன்னா என்னன்னா, உங்க வாழ்க்கைக்கு என்ன நடக்கணும், உங்க